Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்துல வர பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து மடிச்சு தைக்கும்போது மேலே வந்து தையல் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு லைனிங் வச்சு நம்மளோட ப்ளவுஸ் ஸ்லீவை தைக்கிறது வந்து மேலே நமக்கு தையல் தெரியும். அதாவது அப்படியே தைச்சு நம்ம திருப்போம் மேல் பக்கம் வந்து அதாவது கீழே மடிச்சு தைச்சிருக்க இடத்துல மேல் பக்கம் தையல் தெரியும். அந்த மாதிரி தையல் தெரியாமல் நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது வந்து லைனிங். இந்த லைனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்லீவோட ஒயர் எடுக்க போகிறோம். ஒயர் எடுக்கும்போது நம்ம ஸ்லீவோட உயரத்தை விட ஒரு இன்ச்சு அதிகமாக நம்ம எடுக்கிறோம். நார்மலாக நம்மளோட ஸ்லீவ் அப்படி தான் நம்ம எடுப்போம். அதாவது இப்போ 5 இன்ச்சு உயரம்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 6 இன்ச்சு நம்மளோட ஸ்லீவ் லென்த்தாக எடுத்துப்போம். அதாவது கீழே அரை இன்ச்சு தைக்கிறதுக்காகவும் மேலே ஷோல்டரோட ஜாயிண்ட் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சு விட்டு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம நார்மலாக நம்மளோட ஸ்லீவை வந்து லைனிங்கில் கட் பண்ணுவோம். அதே மாதிரியே உங்களோட ஸ்லீவ் லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட லைனிங் ப்ளவுஸில் தையலே தெரியாத அளவுக்கு நம்ம மடித்து தைக்கலாம். இப்போ இதை வந்து நான் லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்லீவோட உயரத்தை விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இப்போ என்னோடய லைனிங் வந்து நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கேன். அதாவது கீழே அரை இன்ச்சு மேலே அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கேன். இப்போ இதை வந்து ஸ்லீவ் துணியில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது, இது ப்ளவுஸோட ஸ்லீவ், இதில் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நார்மலாக வந்து நம்ம ஸ்லீவில் வந்து இதே அளவுக்கு கட் பண்ணி அப்படியே மடித்து தச்சு அப்படியே திருப்பிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்லீவ் துணியில் வந்து அரை இன்ச்சு கீழ்ப்பக்கம் விட்டுடுங்க. அதாவது நான் வந்து இப்போ அரை இன்ச்சு தான் நான் வந்து ஃபோல்டு பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மடிப்பு எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்றவங்க வந்து 1 இன்ச் கூட விட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த ஃபோல்டிங் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கீழே ஃபஸ்ட்டு விட்டுடலாம். விட்டதுக்கப்புறமா நான் இப்போ அரை இன்ச்சு விட்டுருக்கிறதுனால அந்த அரை இன்ச்சு மட்டும் லைன் போட்டிருக்கேன். நீங்கள் 1 இன்ச்சு விட்டோன்னா 1 இன்ச்சில் அளவு எடுத்து லைன் போட்டுடுங்க. இப்போ இந்த தையல் லைனுக்கு மேலே நான் ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்க லைனுக்கு மேலே இந்த லைனிங் பீஸை வைக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே அரை இன்ச்சு விட்டுருக்கேன். விட்டுட்டு இந்த லைனிங்கை அதுக்கு மேலே வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ இந்த லைனிங் எந்த அளவு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக கட் பண்ணுறது லைனிங்கோட கரெக்டான அளவில் கட் பண்ணி அப்படியே கீழ்ப்பக்கம் வந்து தச்சு அப்படியே திருப்பிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து எக்ஸ்ட்ரா அரை இன்ச்சு விட்டு நீங்கள் கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்களோட ஸ்லீவ் துணியை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணால் நமக்கு வந்து தையல் தெரியாத அளவுக்கு நம்ம தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவோட துணியை எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட ஸ்லீவ் இருக்கு பாருங்கள், இதை வந்து கீழே வச்சுடுங்க. இப்போ இதுக்கு மேலே லைனிங் துணி வைக்கலாம். லைனிங் துணி வைக்கும்போது கீழ் பகுதி இருக்குது பாருங்கள், ஸ்லீவோட கீழ்ப்பகுதி, அந்த கீழ்ப்பகுதி ரெண்டுமே லைனிங்கும் ஸ்லீவோட துணியும் ப்ளவுஸ் ஸ்லீவோட துணியும் ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் அரை இன்ச்சில் தையல் விடணும். இப்போ எக்ஸ்ட்ரா விட்டுருக்க அரை இன்ச்சு வந்து நம்ம ஸ்லீவோட மேல் பகுதியில் தான் நமக்கு தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு கீழே நம்ம தையலுக்காக அரை இன்ச்சு ஏற்கனவே விட்டு, அதாவது ஸ்லீவோட லென்த்தோட 1 இன்ச்சு ஆட் பண்ணோம். அதில் அரை இன்ச்சு வந்து கீழ் தையலுக்காக அந்த தையல் லைனை வந்து நீங்கள் தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிப்பாக உங்களோட லைனிங் ப்ளவுஸில் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நீட்டாக இருக்கும். எந்த இடத்துலையுமே வந்து ஸ்லீவில் தையல் தெரியாத அளவுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகவே டார்க் கலரில் ஒரு த்ரெட் போட்டு தைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அரை இன்ச்சில் கேப் விட்டு நான் தைச்சிருக்கேன். இப்போ தைச்சதுக்கப்புறமா இதை எப்படி வந்து ஃபோல்டு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அந்த தையல் பகுதி உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த துணியை வந்து நம்ம இந்த தையல் பகுதி சென்டரில் வர மாதிரி நீங்கள் விரிச்சுடுங்க. அதாவது லைனிங் ஒரு பக்கமாகவும் ப்ளவுஸோட ஸ்லீவ் பகுதி துணி ஒரு பக்கமாகவும் விரிச்சதுக்கப்புறமா இப்போ சென்டரில் இருக்க தையல் பகுதி இருக்குது பாருங்க, இதை வந்து உங்களோட ஸ்லீவ் பகுதியோட அதாவது ப்ளவுஸ் துணி இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் திருப்பிடுங்க. திருப்பி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் துணி இருக்கும், ஒரு பக்கம் லைனிங் துணி இருக்கும். இதை வந்து ஸ்லீவ் துணியோட ஃபோல்டு பண்ணியிருக்கேன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவ் துணியை லைனிங் துணி பக்கமாக திருப்பிடுங்க. திருப்பிட்டு நீங்கள் இதை வந்து ப்ரெஸ் பண்ணிடலாம். நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மடிப்பு கரெக்டாக நீட்டாக வந்துடும். அதாவது அயன் பாக்ஸை வச்சு
ஹீட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக திரும்பிடும். மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் துணியும் ப்ளவுஸோட துணியும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக வந்துடும். இப்போ அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது லைனிங் பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு விட்டு 1/2 இன்ச், அதாவது நான் சொன்னேன் பாருங்கள் மடிப்புக்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். அந்த 1/2 இன்ச் வந்து லைனிங் துணி இருக்க பக்கமாக ஃபோல்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடலாம். ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் வந்து கீழே தையல் போட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள் இந்த தையல் வந்து உங்களுக்கு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி இருக்கும். சப்போஸ் நீங்கள் 1 இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னா அந்த மடிப்பு 1 இன்ச்சு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். அதாவது படிமான தையல் மாதிரி நீங்கள் கொஞ்சம் தையல் லைனை வந்து ஒரு 5ல் வச்சுட்டு நீங்கள் ஒரு தையல் போட்டுக்குங்க. இல்லை இந்த தையல் கூட எனக்கு வேணாம் அப்படின்றவங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். நான் இது வந்து ப்ரெஸ் பண்ண வேணாம், நான் வந்து அப்படியே தைக்கணும் அப்படின்றவங்க வந்து இந்த தையல் லைனை நம்பர் 5ல் வச்சுட்டு நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி கீழே ஒரு தையல் போட்டதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா லைனிங் துணியும் நம்மளோட ஸ்லீவ் துணியும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு தையல் போட்டு எடுக்க போகிறோம். இது நார்மலாக நம்ம தைக்கிறது தான். அதாவது பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தையலோட லைன் பக்கத்தில் போடுங்க. இது வந்து ஓரத்தில் தான் போடணும்னு இல்லை. இப்போ மேல் பக்கம் லைனிங் துணியும் ப்ளவுஸோட ஸ்லீவ் துணியும் வந்து சேர்த்து வச்சு ஓரமாக தையல் போடலாம். இப்போ இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஃபோல்டு பண்ணால் கூட நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அந்த துணி நகராது. ப்ரெஸ் பண்ணாதவங்க வந்து இந்த தையல் போட்டு வச்சுட்டதுக்கப்புறமா மேலே லைனிங் துணியும் ப்ளவுஸோட ஸ்லீவ் துணியும் ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு தையல் போடுறோம். இது எதுக்காக அப்படிங்கும்போது ப்ளவுஸோடு நம்ம தைக்க லேட் ஆச்சுன்னா அந்த துணியோட துணி ரெண்டுமே நகர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி நகர்ந்துச்சுன்னா அவங்களோட ஸ்லீவோட அளவு வந்து மாறுபடும். அதனால் 2 துணி சேர்த்து வச்சு ஓரமாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஓரமாக ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன் உங்ககிட்ட, அதாவது நம்ம மடித்து தைச்சிருக்க தையல் வந்து நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம தைப்போம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம இதை எப்படி வந்து தைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நான் மேலே வந்து ஓரமாக தையல் போட்டு எடுத்துட்டு இப்போ கீழே இருக்க இந்த தையலை வந்து நான் பிரித்து எடுத்துகிற போகிறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்பர் 5ல் வச்சு தைச்சிருக்கிறதுனால தையல் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இதை வந்து பிரித்து எடுத்துடலாம். இந்த தையல் எனக்கு போட வேணாம், நான் பிரித்து எடுக்க கஷ்டம் அப்படின்றவங்க அயன் பாக்ஸை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டனாலே போதும். இந்த தையல் போட வேண்டிய அவசியம் இருக்காது. சப்போஸ் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் மேலே இருக்க லைனிங் துணியும் ஸ்லீவ் துணியும் ஒன்றா சேர்த்து வச்சு தைச்சதுக்கப்புறமா இந்த தையலை வந்து நீங்கள் பிரித்து எடுத்துடுங்க. ரொம்பவே ஈஸியாகவே பிரிச்சுடலாம். இதை பிரித்து எடுத்துட்டேன்னா இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே தையல் தெரியாது. அதாவது பின்பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள் இப்போ எந்த இடத்துலையுமே நமக்கு தையல் தெரியாது. இப்போ பாருங்கள் பின்பக்கம் நம்ம எப்படி தான் இழுத்தாலும் அந்த தையல், அதாவது மடித்து தைச்சிருக்கிறது வந்து வெளிப்பக்கம் வராது. அந்த 1/2 இன்ச்சுங்கிறது 1/2 இன்ச்சு கரெக்டாக உள் பக்கமும் மடிச்சிடும். அதேமாதிரி வெளிப்பக்கம் நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்கும். தையல் பகுதி வந்து எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வெளிப்பக்கம் தெரியாது. இப்போ லைனிங்கும் மேலே இருக்க ஸ்லீவ் துணியும் வந்து சேர்த்து தைச்சிருக்க மாதிரி இது நம்ம ஸ்லீவோட ஷோல்டரோட அட்டாச் பண்ணிவிடுவோம். கீழே இருக்க மடிப்பு பகுதியில் வந்து உங்களுக்கு தையல் தெரியாமல் நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த 1/2 இன்ச்சு நான் மடித்து தைச்சிருக்கேன். சப்போஸ் நீங்கள் 1 இன்ச் வேணுன்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுக்கப்புறமா லைனிங்கை வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது அந்த 1 இன்ச் ஃபோல்டிங் வந்து நீட்டாக இருக்கும். தையல் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ப்ளவுஸும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். அப்படியே மடித்து திருப்பணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் தைக்கும் போது உங்கள் ப்ளவுஸ் வந்து கைப்பகுதி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரு லேஸ் வச்சு அட்டாச் பண்ணாலோ இல்லை எதுவுமே தெரியாத அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ளவுஸோட ஸ்லீவ் பகுதியில் வந்து எப்படி தையல் தெரியாத அளவுக்கு நம்ம ஃபோல்டு பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை இதே மாதிரி என்ன நிறைய வீடியோஸ் வேணுனாலோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.